என் இனிய தமிழ் உறவுகள் வணக்கம். இந்த பதிவதுக்காகனா நேற்று மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு அறிவிப்பு விட்டுருந்தாங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஐடி கார்டு ஏற்கனவே இருக்குது. அந்த ஐடி கார்டில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ண போகிறாங்கன்றது நான் சொல்கிறேன். அவங்களுடைய பேர், அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டோட முகவரி, ஆதார் கார்டோட எண், அதுக்கப்புறம் அவங்க பிளட்டு என்ன குரூப்பு அது பண்ணுவாங்களாம். அதுக்கு கீழே அவங்க என்ன ஜாதின்றதை அதில் மென்ஷன் பண்ணுவாங்களாம் அந்த ஐடி கார்டில். நாங்கள் படிக்கும்போது ஜாதி எதுவுமே இல்லையடி பாப்பான்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தவங்க இருக்காங்க. இப்போ ஜாதிகள் இருக்குது அடி பாப்பா, உங்கள் ஐடி கார்டிலே இருக்குது, எல்லாரும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் சொல்லியிருக்காரு. அந்த அமைச்சர் இதுக்கு என்ன பதில் கொடுக்குறாரு? நான் விளக்கம், இந்த திட்டத்தை நான் வரவேற்கிறேன்னு சொல்கிறாரு. யார்? அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள். ஐடி கார்டில் ஜாதி பேரை மென்ஷன் பண்ணனா ஏற்கனவே ஸ்கூலுங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. டீச்சர்ஸுங்களே ஜாதி பேரை சொல்லி திட்டாங்க. இவங்க நீ இந்த ஆளா, நீ இந்த ஆளான்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்தது, பசங்களுக்குள்ளே அடிச்சுக்கினாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ ஐடி கார்டிலே மென்ஷன் பண்ணால் இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும். இது ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கிற பசங்களாலேயே ஒத்துமையாக இருக்க முடியுமா? ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நானும் படிச்சுட்டு தானே வந்திருக்கிறேன். கிளாஸ் ரூமில் எல்லாருமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருக்கும்போது யார் என்ன ஜாதி, யார் என்ன மதம் எதுவுமே தெரியாது எங்களுக்கு. நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். எல்லாம் ஜாலியாக சுற்றிக்கின்னு, அவன் வாங்கிட்டு வரது நான், அவன் வீட்டில் எடுத்துன்னு வர சாப்பாடு நான், மாற்றி மாற்றி எல்லாருமே அந்த மாதிரி சாப்பிட்டுன்னு வந்தோம். எல்லாம் ஒரே தட்டில் சாப்பிட்டது, ஒரே டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்டதெல்லாம் உண்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்துன்னு வந்தீங்கன்னா, நாங்கள் மாமா மச்சான் அண்ணன் தம்பியாக பழகிட்டு, இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை படிக்கும் போதே மண்டையில் திணிச்சேன்னா அவனுக்கு படிப்பு ஏறுமா இல்லை ஜாதி ஏறுமா? என்னோடய கேள்வி இதுதான். இதில் எதுக்கு ஜாதி? இதில் ஜாதி மென்ஷன் பண்ணி அப்படி என்ன பண்ணி கண்டுற போகிற? இன்னொரு விளக்கம் உங்கள் மூலியமாக நீங்கள் முன்னால் இருந்த ஒரு அரசியலில் நான் சொல்லட்டுமா? அதிமுகவில் முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுடைய வீட்டில் ஒரு திருமண நிகழ்வுன்னு நினைக்கிறேன். அது அந்த திருமண நிகழ்வில் போயிட்டு எல்லா அதிமுககாரங்களும் போயிட்டு அவரை மட்டும் பார்த்துட்டு சாப்பிடாமல் வந்துட்டீங்களாம். இது அம்மையார் அவர்களுக்கு தனபால் அவர்கள் தெரிவிச்சுது. இந்த மாதிரியா இவங்க இந்த ஆளுங்க, அதனால் நாங்கள் சாப்பிடாம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியான்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து எல்லோரும் ஒன்று எழுந்து நின்று கும்பிட்டு தான் கையை கூப்பி கும்பிட்டுட்டு தான் உக்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சபாநாயகராக ஆக்கி அங்கே சமூக நீதியை காத்தாங்க அந்த அம்மா. சரியா? அந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை இந்த அரசு மூலியமாக நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி பண்ண போகிறோன்னு சொல்கிறத ஏற்க முடியுதா? விசுவாசத்துக்கு மட்டும் அம்மா ஃபோட்டோ பேக்கெட்டில் வச்சுக்கிறீங்களே நீங்கள்? சொல்கிறது புரியுதா? விசுவாசத்துக்கு மட்டும் அம்மா ஃபோட்டோ வச்சுக்கிறீங்களே. அம்மா சொன்ன அந்த திட்டத்தை இன்னும் மண்டையில் வச்சுக்க முடியல அவங்களால? அன்றைக்கி சமூக நீதி காத்தாங்களா அந்த அம்மா? இல்லையா? இப்போ மட்டும் எதுக்கு நீங்கள் இந்த திட்டத்தை வரவேற்கணுன்றீங்க? இதை அப்படியே சிரிச்சுக்கணும், இந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு. நாங்கள் வரவேற்கலை. ஜாதியை மையப்படுத்தி நீங்கள் கொண்டு வர எந்த விஷயமும் நாங்கள் வரவேற்கலை. நாங்கள் சாதியை வெறுக்கிறோம், மதங்களை மதிக்கிறோம். எல்லாருமே ஒன்று தான். என் வீட்டாண்ட எல்லா ஜாதிகாரங்களும் இருக்காங்க. ஆனால் யார் யார் என்ன ஜாதின்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் விஷயம். அதுதான் பார்க்கும்போது அண்ணா எப்படின்னா இருக்க, நல்லா இருக்குண்ணா, நீ எப்படி பாருங்க தம்பி, நல்லா இருக்கான் அப்படின்றது. அது எப்படி இருக்குது? இவன் இந்த ஆளுப்பா, அவன் அந்த ஆளுப்பா, அந்த ஆளுப்பா, அது எப்படி இருக்குது? இதெல்லாம் ஊர் சைடில், உங்கள் ஊர் சைடில் வச்சுக்கோ. சரியா? எங்கள் ஊர் சைடில், இது எங்கள் ஊர் சென்னையில் இங்கே ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் ஒன்று, மாமா மச்சான் அண்ணன் தம்பி அந்த மாதிரி இருக்கிறவங்க. உங்களோட ஊர் சைடு திணிப்பை எங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்து மேலே மக்கள் மேலேயே வைக்காதீங்க. சரியா? இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது எல்லா சமூக வலைத்தளங்கள்லையும் இது அதிகமாக பகிரப்படணும். அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை விஜய் எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்காதீங்க. சரியா? எல்லா விஷயம் எது ஏற்றுக்கணும், எதை எதிர்க்கணுன்றதை எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்குங்க. எல்லா டைமும் இவர் நல்லது தான் செய்வார், நல்லது தான் செய்வார்னு நல்ல விஷயங்களை செஞ்சால் நானே ஆதரிப்பேன், கெட்டது செஞ்சால் நானே எதிர்ப்பேன். இதுக்கு முன்னாடி இருந்த அரசு கூட நான் வண்டியில் இவ்வளோ பில்லு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து நானும் கேள்வி கேட்டிருக்கேன். நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். அவங்க நல்லது செஞ்சால் நல்லதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு கட்சி ரீதியாக எனக்கு என்ன கட்சி, எனக்கு பிடிச்ச கட்சியில் தான் நான் இருக்கேன். அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், அதுக்கு நான் வேலை செஞ்சேன், எல்லாமே பண்ணுறேன். ஆனால் அவங்க தப்பு செஞ்சால் தட்டி கேட்குற உரிமை எனக்கு இருக்குது.
வாக்காளனா எனக்கு உரிமை இருக்குது, சரியா? ஓட்டு போட்ட ஜனநாயக கடமை ஆற்றிய வாக்காளனா எனக்கு உரிமை இருக்குது, நான் கேட்பேன். இப்போ என்னோட காலகட்டம் படிப்புன்றது முடிஞ்சு போச்சு. இப்போ என் பையன் வரான் அடுத்தது. அந்த ஜென்ரேஷனில் ஜாதின்ற ஒன்றே ஒன்று சொல்லிட்டோமா, அந்த காலத்தில் ஒரு தத்துவம் இருக்கும் தெரியுமா? நெல் போட்டால் நெல் முளைக்கும், சொல்லு போட்டால் சொல்லு முளைக்கும். இப்போ நீங்கள் ஜாதியை போடுறீங்க, ஜாதி முளைக்குமா முளைக்காதா? என்னோடய கேள்வி இதுதான். ஜாதியெல்லாம் போடாதீங்கப்பா, இங்கே ஜாதியெல்லாம் முளைக்கக்கூடாது. எல்லாருக்குள்ளேயும் மனிதத்தன்மை முளைக்கணும், சரியா? எல்லாரும் ஒன்று தான், எல்லாருமே ஒரே மாதிரி தான், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நீங்கள் நீடித்து இருக்கலாம். இப்போ சொல்கிறீங்களே, இன்றைக்கி கூட ஏதோ சொல்லியிருக்காரு சட்டசபையில், அந்த அணி இந்த அணியை சேர்ந்து எங்களை கலைக்க பார்க்குறீங்களா, ஏதோ அழிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு இன்றைக்கி. ஐயா, உங்களை நாங்கள் அழிக்கவும் பார்க்கல, எதுவும் பண்ணலை. ஏன் திமுக அண்ணா திமுக சேர்ந்துட்டா என்ன இப்போ தப்பு? அண்ணன் தம்பிங்க சேரக்கூடாதா? இதில் என்ன தப்பு இருக்குது? வீட்டில் சண்டை நடந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் சேர்ந்துடுறாங்கப்பா. தாய் கழகம் தானேப்பா திமுகலேருந்து அண்ணா திமுக சேர்ந்துட்டா தப்பு? இப்போ சேரவே தேவையில்ல, எதிரிலேயே கூட ஆள்ட்டோம்ப்பா, தப்பு கிடையாதுப்பா. இப்போ உங்களுக்கு என்ன வந்துடுச்சு இதனால்? ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் சமூக நீதி காக்கிற அரசாக இருக்கணும். இல்லைனா இந்த மாதிரி தேவையில்லாத சின்ன சின்ன சில்லி வேலைகள்லாம் பண்ணாதீங்க. நான் இதை வன்மையாகவே கண்டிக்கிறேன். எல்லா சமூக அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இந்த திட்டத்தை இவங்க வரவேற்றாங்கன்னா நீங்கள் எதிர்ப்பு தெரிவிங்க. இதை நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இதை நீங்கள் அப்படியே ஆதரித்து விட்டுட்டிங்கன்னா இது தொடரும். ஜாதி ரீதியான திணிப்புகள் வந்து நிறைய வந்து தொடரும். அதுக்கப்புறம் தமிழகத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அங்கங்கே எல்லா வெளியில் தான் நடந்தது ஜாதி தீண்டாமைகள். பள்ளிக்குள்ளேயே நடக்கும். பள்ளிக்கு பின்னாடி இருந்து தான் பேசுகிறேன். குன்றத்தூர் மெயின் ரோட்டில் 4 ரோடு ஜங்ஷனில் இருக்க ஸ்கூல் ஆண்டன்னு தான் பேசுகிறேன். பள்ளிக்குள்ளேயே அரசியல் வேணாம், பள்ளிக்குள்ளேயே ஜாதி வேணாம். ஒன்றே ஒன்று சிம்பிளாக சொல்லட்டுமா, அது வந்து ஒரு முக்கியமான விஷயந்தான். என்னோடய உள்ளாடை இருக்குல்ல, அதை நான் மறைச்சி தான் போடுறேன். அதை நான் வெளியில் எல்லா துணியை போட்டுட்டு உள்ளாடையை தூக்கி நான் மேலே போட்டேன்னா சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நீங்கள் ஐடி கார்டில் ஜாதிக்கு பேர் போடுறது. இதுக்கு மேலே ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. இப்போ நான் சொன்ன வார்த்தை தவறாக ஏற்றுக்கிறவங்களும் சரி, தவறாக ஏற்றுக்காதவங்களும் சரி, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. இதுக்கு மேலே ஒரு விளக்கம் கொடுக்கவே முடியாது. படிக்கிற பசங்க மனசில் ஜாதியை விதைக்காதீங்க. ஜாதியை விதைச்சிங்கன்னா ஜாதி தான் வளரும். பிரச்சனைகள் நிறைய நடக்கும், நிறைய வெட்டுக்குத்துகள்லாம் நடக்கும். இதெல்லாம் தேவையில்லை, தவிர்த்துருங்க. படிக்கிற மனசுக்குள்ளே படிப்பை மட்டும் விதைங்க, வேறு எதையும் விதைக்க தேவையில்லை. இந்த பதிவு இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி.